அன்புமணி தொடர்ந்து கட்சி வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்து பல தவறுகளை செய்து வந்தார். நிறைய சொல்லணும், ஆனா உணர்வு தான் சொல்றேன். உதாரணத்துக்கு தமிழ் குமரனை இயக்க வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. தமிழ் குமரன் உங்களுக்கு தெரியும், திரைத்துறையிலே இருக்கிறவர், ஜி.கே. மணியினுடைய பிள்ளை. அவருக்கு இருந்த சினிமா உலக நட்போடும் விளம்பரமும் பொருளாதாரமும் இயக்கத்திற்கு பயன்பட்டு இயக்கம் வளரும் என்ற முடிவுக்கு தடையாக நின்று அதை நிராகரித்தார். அவரை நியமனம் செய்து நியமன கடிதத்தை கொடுக்கிறேன், கொடுத்து அந்த வாசல்படியை தாண்டவில்லை. அவர் போன் பண்ணி, அண்ணா உங்ககிட்ட காசி வரணும், நீ உடனே ராஜினாமா செய், அதை கிழிச்சு போடும், உடனே பார்க்கணும்னா பார்க்க முடியாது. அப்பதான் சொன்ன, நீ இருப்பா, நீ உடனே கிழிக்கும் போகணும், அதை தெருவில் வீசலாம், உட்காந்துட்டு எது பார்ப்போம், பேசி பார்ப்போம்னா 2 மாதம் ஒருக்க சொன்னேன். அதன் பிறகு தொல்லை தாங்கவில்லை. மற்றும் ஒரு பொதுக்குழு இந்த சங்கமத்தில் அவர அம்மா இருந்துட்டேன் மீதி கேட்க போறேன். இப்போ 2 மாசம் பொறுத்து ஒரு பொதுக்குழு நடந்தது. 2 மாசம் நீ ராஜினாமா பண்ணாதன்னு தமிழ்குமார்கிட்ட சொன்ன. இங்க ஒரு பொதுக்குழு நடந்தது சங்கமித்தரால். அந்த பொதுக்குழுவுக்கு அவரும் அவருடைய மனைவியும் குழந்தைகளும் புதுச்சேரி உணவு விடுதியிலே இரவே வந்து தங்கிவிட்டார்கள். எனக்கு காலையில 7:30 மணிக்கு பல் துளைக்கிட்டு இருந்தார். அப்போ அன்புமணி போன் செய்து, தமிழ்குமரன் அந்த கூட்டத்திற்கு வரக்கூடாது, தமிழ்குமரன் அந்த பொதுக்குழுவுக்கு வரக்கூடாது, இப்படி என்னிடம் சொல்ல. எதிர்வரிசையில மேடையெல்லாம் நாம கூட போல எதிர்வரிசையில எங்கேயாவது ஒரு இடத்துல எடுத்துட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் நான் அதை அவரிடம் சொல்ல, அந்த குடும்பத்தோடு வந்த அவர் எவ்வளவு கலங்கி இருப்பார், கண்ணீர் வெடித்திருப்பார், அவமானப்பட்டிருப்பார் என்று உங்களுடைய நான் சொல்றேன் விமர்சனத்திற்கு விட்டு விடுகிறேன். ஆக அதன் பிறகு 2 மாசம் கழிச்சுதான் சரி இப்ப நீ ராஜினாமா கொடுத்துட்டு வந்துருப்பா அப்படின்னு சொன்ன. அது வரைக்கும் பார்க்கவே இல்லை. 2 மாசம் பொறுத்து ராஜினாமா பண்ணிட்டார். இது ஒரு அதே செயல்தான் முகுந்தனுக்கும் நடந்தது. முகுந்தனுக்கும் மேடையிலே நடந்தது. நீ பார்த்தீர்கள். அதே மாதிரி தாய் என்னன்னு சொல்லுவாங்க. உங்க தாய் என்னன்னு சொல்லுவீங்க? கடவுள் சொல்லுங்க. இங்க பொங்கல் சமயத்துல இந்த பொங்கல் எல்லாரும் குடும்பத்தில் எல்லாரும் முகந்தல் சமாச்சாரத்தை பேசினாங்க. எல்லாரும்
பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க, ஏமா ரெண்டாவது மகளை போட்டதுதான் நீ சும்மா இருப்பியா, பேசாம தானே இருந்திருப்ப, அந்த பொறுப்பு அப்படின்னு சொன்னதுதான். அங்க உட்காந்து பாட்டில தூக்கி அம்மா மேல அடிச்சு. நல்ல வேலை அவங்க மேல படல, செவத்துல பட்டது. எதுக்கு சொன்னதெல்லாம் சாம்பிள். கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டங்களில் யாருடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் ஏற்பதில்லை, வெளிப்படுத்த வாய்ப்பையும் அளித்ததில்லை. எத்தனை பேர்? 19 பேர். 19 பேரையும் ஒருத்தர் ஏதாவது பேசலாம்னா அல்லது உடனே பேசக்கூடாது.